இந்த யுகத்துக்குள்ளே ஒரு 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 அரசல் பார்வை எதை வைத்து கொண்டு பார்க்கறதுனா, நம்ம ஊருக்குள்ளே ஊடகங்கள்னு ஒன்று வந்துருச்சு. அது புதுசாக நிறையா வந்துருச்சு. முன்னாடி காலத்துலலாம் எனக்கு நான் யோசித்து பார்க்குறேன், இதனால் சகலமான பேர்களுக்கும் தெரியப்படுத்துவது என்னவென்றால் டங்கடகா டங்கடகா அப்படின்வா. அதுதாங்க ரொம்ப பழைய ஊடகம். அதுக்கு பிற்பாடு இன்னும் கூட கொஞ்சம் ரொம்ப புதுசாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தான் ஐயா. நாடகம் என்ற ஒரு ஊடகம் உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துச்சு. இது ஒரு புதுசு. எத்தனையும் வந்து சேர்ந்த பிற்பாடு பின்னாடி காலத்தில் பத்திரிக்கைன்னு ஒன்று வந்துச்சுங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஊடகத்தினுடைய பெரிய விஷயம் பத்திரிக்கை. பத்திரிக்கை வந்த பிற்பாடு அதற்கு பிறகு இந்த வானொலின்னு ஒன்று வந்து சேர்ந்துச்சு. வானொலிக்கு பிறகு தொலைக்காட்சின்னு ஒன்று வந்துச்சு. இதெல்லாம் பழைய ஊடகங்கள். இதான் ஊடகம்லாம் பழைய ஊடகங்கள். இதெல்லாம் இப்போ ஊடகம் வெளியே கிடையாது, நம்ம பைக்குள்ளேயே இருக்குது, கைக்குள்ளேயே இருக்குது. அவன் கையில் அப்படி வச்சுக்கிறான், அவர் பார்வை பார்க்குறான், தடவிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்குள்ளே போயிட்டானா அப்பா அம்மா எவர் முகரையும் தெரியாது. ஏன், அங்கே பல முகரை தெரியுது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அது என்னென்னமோ வச்சுருக்கான். அவன் ஃபேஸ்புக்குன்றான், வாட்ஸ்அப் அப்படின்றான், ட்விட்டர்ன்றான், இன்ஸ்டாகிராம்ன்றான், உள்ளே போய்கிட்டே இருக்கான்றான். அவன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு ஊடகம் புதுசாக வந்துருச்சு, எல்லார் கையில் இருக்கு. ஆக இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறது, எந்த ஊடகம் சமூக மாற்றங்களை உருவாக்குகின்ற ஆற்றல் உடையதாக இருக்கு. பக்கத்தில் இருக்கார் பாருங்க, சேஷாத்திரின்னு. அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஐயா மாற்றங்களை சாதிக்கிற ஆற்றல் அப்படின்னா உள்ளபடியே எங்கள் நவீன ஊடகத்துக்கு தான் உண்டு. அவர் பக்கத்தில் இருக்காக பாருங்கள், எங்கள் தெய்வான திருமதி இப்போ திருமதி தெய்வான, அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஆமாங்க, உண்மைதடி, எங்கள் நவீன ஊடகத்துக்கு தான் உண்டு. இந்த கடைசி இருக்காக பாருங்கள், பாரதி பாஸ்கர், அவங்க இந்த நவீன ஊடகங்கள் சாதிக்கிற திறமை இருக்க பெரிய மாற்றங்களை உருவாக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே திருமதி பிரியம்பதா, அவங்க ஒரு பத்திரிகை துறையில் பெரிய சாதனை சாதித்தவங்க. அந்த பொண்ணுக்கு இல்லைங்க, நவீன ஊடகங்களை விட பாரம்பரிய ஊடகங்களுக்குத்தான் ஆற்றல் பெரிது அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கையை கட்டி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, நெல்லை எங்கள் ஜெயந்தா, கவிஞர் ஜெயந்தா. அவர் சொல்கிறாரு, இல்லை நவீன ஊடகங்கள் கைவசம் இருக்கத்தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நானும் தான் வச்சுருக்கேன், என் பையனும் தான் வச்சுருக்கான். ஆனால் நான் வச்சுருக்கிறத விட அவன் வச்சுருக்கிறத பார்த்தா கண்ணீர் வருது. ஏண்டா கெட்டு போகிறீங்க அப்படின்னு தோணுது. ஆனால் நான் வச்சுருக்கிற பாரம்பரிய ஊடகம் இருக்கே, அதுதான் யார் சாதனை என்றார் அவர். அந்த கடைசியில் ஒரு நாள் உட்கார்ந்துருக்காருங்க. அவரும் இந்த தொங்கட்டானை போட்டுக்கிட்டு தான் பேசுவார். நம்ம ஊரில் தொங்கட்டான்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஹெட்ஃபோன்றாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு பொறுத்த மட்டும் அது ஹெட்ஃபோன் இல்லை, தொங்கட்டான். காதில் இருந்து தொங்குது அது. அதை வச்சுக்கிட்டு தான் பேசுவார். ஆனாலும் கூட அவர் சொல்கிறாரு, இல்லை பாரம்பரிய ஊடகங்களுக்கு இருக்கின்ற ஆற்றல் இருக்க, அந்த ஆற்றலின் அருகே கூட இவர்கள் வர முடியாது அப்படின்னு அவர் நிற்கிறார். இப்போ இந்த 3 பேர் ஒரு திசை, இந்த 3 பேர் ஒரு திசை. இப்போது உள்ளபடியே நவீன ஊடகங்களுக்கு தான் ஆற்றல் இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் தம்பி கவிஞர் சேஷாத்திரி அவர்கள்.
பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். ஒரு 10 வருஷம் முன்னாடி என்னோட முதல் சன் டிவி பட்டிமன்றம் பேசும்போது நான் சோஷியல் மீடியாவை கொஞ்சம் திட்டி தாங்க ஆரம்பித்தேன். அந்த பாவம் தானோ என்னவோ தெரியல, தலைமுடி சீக்கிரமாக கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சமூக மாற்றங்களை பார்க்குறேங்கய்யா. பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, இனி நம்மளால் இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? இனி இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியும்னு நம்புறவங்க அமைதியாக இருங்க, நம்பாதவங்க கைத்தட்டலாம். உடனே நான் கைத்தட்டை கேட்டு வாங்கிட்டேன்னு எதிரணி ஒரு பாயிண்ட் வச்சிடாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான் நாங்களும் சொல்கிறோம். பாரம்பரிய ஊடகங்கள் ஒரு வேகத்தில் இருந்துச்சுன்னா நவீன ஊடகம் அதை விட வேகமாகவும் வீரியமாகவும் இருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தையே எடுத்துக்கோங்களேன். அன்றைக்கி மட்டும் காந்திஜி கையில் ஒரு 4G மொபைல் இருந்திருந்தா அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தா 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணியிருப்பான். அவர் ஒரு மேடையில் பேசியிருந்தா போதும், யூடியூப்பில் 1 கோடி பேர் பார்த்துருப்பான். சுதந்திரம் கிடைக்க 100 ஆண்டுகள் ஆயிருக்கும், 10 வருஷம் ஏன் ஒரே வருஷத்தில் கூட கிடச்சிருக்குங்க. இதுதான் நவீன ஊடகத்தின் வீச்சு. பாரம்பரிய ஊடகம் செய்திகளை கொண்டு போய் சேர்க்குங்க, ஆனால் நவீன ஊடகம் ஒரு படி மேலே போய் மக்களை ஒருங்கிணைக்கிறது. பார்த்தீங்களா, அதுதான் சோஷியல் மீடியாவோட பவர். 2004 சுனாமி வந்ததுங்க. அன்றைக்கி சுனாமி வரப்போகுதுன்ற ஒரு செய்தி வானிலை நிலையத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை மக்களுக்கு பரப்புறதுக்குள்ளேயே நம்ம பல ஆயிரம் உறவுகளை தமிழ்நாட்டில் இருந்தோமா இல்லையா? ஆனால் 2015 வெள்ளம் வந்த போது எத்தனை பேரை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சது? எத்தனை இளைஞர்கள் யாருக்கு மருந்து வேணும், யாருக்கு சாப்பாடு வேணும்னு தேடி தேடி போய் உதவி செய்தார்களே எப்படி? சோஷியல் மீடியா என்பது ஆக்டிவாக மாறிச்சு, அதுதான் காரணம். வானொலி போட்டியை பற்றி ஐயா சொன்னார். எங்கள் தாத்தா வீட்டில் வானொலி போட்டி கேட்டு நான் பார்த்துருக்கேன். நிலையத்தில் நேரம் மாலை 5:30 மணி அப்படிமா. உடனே எங்கள் தாத்தா வாட்ச் எடுத்து சரி பண்ணிப்பார். இன்றைக்கி அந்த வானொலி போட்டியும் இல்லை, வாட்சும் இல்லை, எங்கள் தாத்தாவும் இல்லை. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி என்கிட்ட மொபைலை கொடுத்து, தம்பி இதில் சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டின்னு கேட்டேன். நேற்று டிவியில் ரன் பார்க்க முடியல, இதில் தெரியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா. சரின்னு நான் இறக்கி கொடுத்தேன். பாட்டி பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு சக்தி டிவியா ஜோடி பொருத்தம் சூப்பர்ன்ட்டு போகிறாங்க. நேரம் தாத்தா இருந்தாரா? நான் கேட்குறது இது ஒன்று தாங்க. பேப்பர் இப்போ பேப்பர்னு வந்துடுச்சு, ரேடியோ ஆன்லைன் ரேடியோன்னு வந்துடுச்சு, டிவி ஆப்பில் வந்துடுச்சு. பாரம்பரிய ஊடகங்களே நவீனத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் யாருக்கு பேச வந்திருக்கீங்க? யாருக்கு பேசுகிறோம்னே தெரியாமல் பேசுறதுக்கு சட்டசபைக்கு இல்லை பொருள். ஆந்திர மாநிலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பொண்ணுங்க, எனக்கு பிறந்தநாள் வரப்போகுது, எனக்கு என்னென்னவோ பரிசெல்லாம் வாங்கி தந்துடாதீங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தில் கழிவறை சரியாக இல்லை, யாரானு பரிசு தரணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி ஒரு வீடியோ போடுறாங்க. அது அந்த பகுதி கலெக்டருக்கே போகுது. அந்த கலெக்டர் முடிவு பண்ணுறார், நான் தான் இந்த பரிசை தருவேன்ட்டு உடனடியாக கழிவறை கட்டித்தராங்க. இது ஒரு சமூக மாற்றம் தானே ஐயா? இந்த மொபைல் மிகப்பெரிய புரட்சியை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மாற்றத்திற்காக நாங்கள் தலை வணங்குகிறோம். அந்த வகையில் இந்த பட்டிமன்றம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ட்ரெண்டிங்லேயே இருக்கட்டும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடிச்சாரு அடி, ரொம்ப ஜாக்கிரதையாக தொடங்கிட்டாரு. இந்த நவீன ஊடகத்தில் செல்லு இல்லாமல் உங்களால் இனிமே இருக்க முடியுமா? இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கைதட்டுங்க. எப்படி தொடங்குறாரு பாருங்க. முதல்லையே தனக்கான ஆட்களை கைவசப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிற்பாடு கடத்துக்குள்ளே இறங்கி அவர் என்னென்னு சொல்ல முடியுமோ அவ்வளவையும் சொல்லி விவரங்களை தந்திருக்கார். இத்தனை வேகம் பண்ணின பிற்பாடு பாவம் பிரியமதா வாங்க. முதல் முறையா ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில், அதுவும் ஐயா போன்றவர் நடுவராக இருக்கும் ஒரு மேடையில் பேசுறது ஒரு நடுக்கத்தை எனக்கு ஏற்படுத்துது.
சேஷாத்ரி என்னென்னவோ பேசிட்டு போயிட்டாரு இல்லையா, அவருக்கு முடி கொட்டினதுக்கு அவர் செஞ்ச பாவம் காரணமாங்க. அவரை பற்றி பேசலைங்க, எனக்கு முடி கொட்டினதையும் சாட வச்சிருக்காரு. 4Gயா காந்திஜியா ஏங்க அந்த அவர் மகாத்மான்னு ஒரு கௌரவமான ஒரு பட்டத்தோட இருக்கிறவரை கூப்பிட்டு இங்க இழுத்து வச்சு 4Gல வந்தா ஒரே வருடத்துல அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்திருப்பாரா. அவருக்கு இருந்த சுதந்திரமும் போயிருக்கும், 4 மீம்ஸ் போட்டிருப்பாங்க வடிவேலுவோட சேர்த்து வச்சு. இதைத்தாயா நாங்க சொல்ல வரோம். எதுக்கு எடுத்தாலும் என்ன வேணா செய்யலாம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா நவீன ஊடகங்கள். இதுதான் அவங்களோட முக்கியமான பிரச்சனை. பேட்டி எடுக்கிறது என்பது ஒரு கலை. அதுக்கு நிறைய ஆராய்ச்சி செய்யணும். யாரை பேட்டி எடுக்க போறோம், அவங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கணும். நான் மேடம் ஜெயலலிதா அவர்களை பேட்டி எடுத்திருக்கேன், கலைஞர் அவர்களையும் பேட்டி எடுத்திருக்கேன். ஐயா, இருவருக்கும் வெவ்வேறு பாணி. ஜெயலலிதா அவங்களே சொல்லியிருக்காங்க பல முறை, என்கிட்டேந்து ஒரு விஷயம் வாங்கணும்னா பொறுமையா என்னை பின்தொடர்ந்து இனிமையாக பேச வேண்டும், அப்பதான் கிடைக்கும்னு. அடுத்து கலைஞர் அவர்கள் இருக்காரு, அவர் வேற லெவலுங்க. 2016 ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர் கடைசியாக பேட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுக்கல. அந்த ஒரு சிலர்ல நானும் ஒருத்தி. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அப்ப இருந்தும் பேட்டி கொடுக்கிறாரு. ஒவ்வொரு கேள்விக்கும் உன்னிப்பா கேட்டுக்கிட்டு பதில் கொடுக்கிறாரு. 90 வயதை கடந்த ஒரு மனிதர் உட்கார்ந்து அரசியலை பத்தி பேசுறாரு என் கூட. அதுதான் கலைஞருடைய சிறப்பு, அதுதான் கலைஞருடைய ஒரு பெருமை. அந்த அனுபவத்தை தருது நிச்சயமா பாரம்பரிய ஊடகத்தில் இருக்கிற எங்களுக்கு தானே. உங்களுக்கு கிடைக்குமா? பயணத்தின் போது படம் எடுத்து போடுவதுதான் உங்களுடைய நவீன ஊடகங்கள். ஆனால் உயிரையே படைய வைத்து செய்யறோம் இல்லையா, அதுதாங்க பாரம்பரிய ஊடகம். இன்றைக்கும் ஈரான், ஈராக், யெமன், சிரியா போன்ற நாடுகளில் எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். நீங்க போறீங்களா? நீங்கெல்லாம் உயிரை பணையம் வச்சு போய் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நான் பத்திரிகையில் அப்பதான் ஒரு சின்ன ஒரு முதல் நிலையில இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் நான். அப்ப நான் ஒரு செய்தி தரேன். நான் இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புக்கான தலைவியை நியமிச்சிருக்காங்க, ஆனா அந்த அம்மாக்கு அதுக்கான தகுதிகள் இல்லைன்னு நான் பத்திரிகையில போடுறேன். அந்த சமயத்தில் கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. மறுநாளே அதை பார்த்துட்டு அவர் அதற்கான உடனடி முயற்சி எடுத்து அவர் அந்த தலைவியை மாற்றிட்டார். அதுதான் கலைஞருடைய சிறப்பு, அதுதான் ஊடகத்தின் சிறப்பு, பாரம்பரிய ஊடகத்தின் சிறப்பு. இது போன்ற சிறப்புகளை உங்களால் செய்ய முடியுமா? சமுதாயத்தில் ஏற்படும் மாற்றங்களை பாதிக்கும் ஆற்றல் தான் இவங்களுக்கு இருக்கு. ஆனா இன்றைய சமூகத்தில் சாதிக்கும் ஆற்றல் பாரம்பரிய ஊடகத்துக்கு மட்டுமே இருக்கு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பக்கத்தில் சாதிக்கும் ஆற்றல், இந்த பக்கம் பாதிக்கும் ஆற்றல். என்ன சுருக்கமாக முடிச்சாக பாருங்க. அதை 2 வரி சொல்லு. திருமதி தெய்வானை வாங்க. பாரம்பரிய ஊடகமா நவீன ஊடகமா? ஒரே ஒரு அடிப்படை வித்தியாசம் தான் ரெண்டுத்துக்குமே. என்ன, கோட்டு போட்ட ஒருத்தர் மட்டும்தான் பாரம்பரிய ஊடகத்துல கேள்வி கேட்க முடியும். ஆனா நவீன ஊடகத்தை பொறுத்தவரை கோட்டு போட்ட ஒருத்தர் மட்டுமல்ல, ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கலாம். மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஊடகம் எது? விமர்சிப்பதற்கு மட்டும்தான் பாரம்பரிய ஊடகம் நிற்கின்றது. ஆனால் தீர்வு கொடுப்பதற்கு என்று வந்தால் அங்கே நவீன ஊடகம் தான் நிற்கின்றது. நடுவர்கள், ஜல்லிக்கட்டுல எங்க மீடியா ஆரம்பிச்ச ஒரு போராட்டத்தை கவர் பண்றதுக்கு தான் பாரம்பரிய ஊடகம் வருகின்றது என்றால் அடிப்படை எங்கே யார் ஜெயிக்கின்றார்? இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு டிவில யூடியூபை கனெக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கா இல்லையா? நியூஸ் சேனல்ல கூட இன்னைக்கு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ்னு ஒரு நியூஸ் போடுறாங்கன்னா, டாப் ட்வீட்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் போடுறாங்கன்னா, பாரம்பரிய ஊடகத்துக்கே அல்லு கிளம்பிடுச்சு. பகச்சுக்க கூடாது, அணைச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே நவீன ஊடகத்தை சேர்த்துக்கிட்டீங்க. பிரியம்பதா, ஒரு சின்ன சம்பவம் நடுவர்களே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆதர்ஷ் ஸ்ரீவத்சவான்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் ரயில்ல பயணம் செய்யறாரு. ரயில்ல ஏறி உட்கார்றாரு. அந்த பெட்டியில, அந்த கோச்ல ஒரு 20-25 பெண் குழந்தைங்க, 10லேருந்து 14 வயசு இருக்கும், அந்த பெண் குழந்தைங்க அங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஆதர்ஷ் ஸ்ரீவத்சவா அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, ட்விட்டர் எடுக்கிறாரு. ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறாரு, நான் இந்த ட்ரெயினில் போகிறேன்,
இந்த கோச்ல போறேன், இத்தனை குழந்தைங்க இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரயில்வே மினிஸ்ட்ரியை டேக் பண்ணி போடுறாரு. ட்வீட் போட்ட அரை மணி நேரத்தில் ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து உரிய டிபார்ட்மெண்ட்டை டேக் பண்ணுது. 2 ஸ்டேஷன் தள்ளி போகுது. 3வது ஸ்டேஷன்ல 2 போலீஸ் மஃப்டியில உள்ள ஏறுறாங்க. அடுத்த நிமிஷமே 20-25 குழந்தைங்களை காப்பாற்றப்படுறாங்க. 2 பேர் அரெஸ்ட் ஆறாங்க. மூக்கு மணக்க சமைக்கவும் மூக்கு சிந்தவும் மட்டும்தான் பெண் என்று பாரம்பரிய ஊடகம் காட்டிக் கொண்டிருந்த போது, இல்ல அழகு முக்கியம் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற திறமை தான் முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பாட்டி கூட கைப்பக்குவம் கை மருத்துவம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதற்கு 1 மில்லியன் வியூஸ் வருது நடுவர் அவர்களே. இன்னும் சொல்லணும்னா அந்த காலத்துலலாம் அப்பா வந்து வீட்டில் எவ்வளவு கண்டிப்போட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. பையன் வரும்போது அப்பா பின்னாடியே ஓடுறாரு. டேடே இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன்டா, தெரியாம கிளிக் பண்ணிட்டேன்டா, மாத்தி கொடுறான்னு பின்னாடியே ஓடுறாரு. அப்பா நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. சமுதாயத்தை மட்டுமல்ல குடும்பங்களிலும் கூட ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது நவீன ஊடகம். ஒரு சமுதாயத்திலே மாற்றம் என்று வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடிமகனும் பார்வையாளராக இருக்கக்கூடாது, பங்கேற்பாளராகத்தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சமுதாயத்திலே மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது நவீன ஊடகம் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய ஊடகங்களில் பார்வையாளர்கள் தான், பங்கேற்பாளர்களாக இல்லை. இந்த நவீன ஊடகம் எவ்வளவு பெரிய சாதனை சாதிச்சிருக்கு. 25 பிள்ளைகளை காப்பாற்றிருக்கு. நல்ல தெளிவான சிந்தனையாக சொல்லிவிட்டாங்க. வாங்க ஜெயந்தா, நெல்லை ஜெயந்தா வாங்க. ஐயா, பாரம்பரிய ஊடகம் என்பது மக்களோடு இருந்து கொண்டு மக்களை பார்ப்பது. நவீன ஊடகம் எங்கோ இருந்து கொண்டு மக்களை பார்க்கிறது. பிறக்கும் போதே சைத்தானா பிறந்தது இந்த நவீன ஊடகங்க. அதுக்காக இந்த 3 பேரையும் சைத்தான்னா சொல்றது உங்களுக்கு தெரியாததையா நான் சொல்லிட போறேன். முன்னாலெல்லாம் குடும்பம் வந்த பிறகுதான் பிரச்சனை வந்தது. இப்பெல்லாம் இந்த கல்யாணம் பிக்ஸ் ஆன உடனே இந்த 2 பேரும் செல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் வரதுக்குள்ளேயே நிறைய ஒப்பந்தங்கள் நின்று போய் விடுகின்றன. இது நான் சொல்றது உண்மை. ஆக குடும்பம் வந்த பிறகு பிரச்சனை இல்லை, குடும்பம் வரதுக்கு முன்னாலேயே பிரச்சனை நவீன ஊடகத்தால. அதுலயும் இந்த வாட்ஸ்அப்னு அதுக்கு ஒரு பேர் வச்சான் பாருங்க ஐயா. ஏன்னா காலையிலேயே சில பேர் 300 பேர் குட் மார்னிங் போடுறாங்க. அந்த 300 குட் மார்னிங்க சரி அப்புறம் அழிக்கலாமேன்னு அழிக்கிறதுக்குள்ளேயே அதுக்குள்ள 300 குட் ஈவினிங் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு வாட்ஸ்அப்னு பேர் வச்சான். அதான் நான் கவியரங்கத்தில் கவிதை பாடும்போது ஆரம்பத்தில் பாடுவேன், பூவுக்கும் வாழ்வுக்கும் பொருத்தம் உண்டு, படுக்கையில் பூ இருந்தால் வாழ்க்கை தொடங்குகிறது என்று பொருள், படத்தில் பூ இருந்தால் வாழ்க்கை முடிந்தது என்று பொருள், கழுத்தில் பூ இருந்தால் வேட்பாளர் என்று பொருள், காதில் பூ இருந்தால் வாக்காளர் என்று பொருள். அதை பார்க்கும்போது இதுக்கு சரியா வாட்ஸ்அப்னு பேர் வச்சிருக்கான். ஓ, அது சுத்துது. அவர் சொன்னாரு, அந்த நேரத்தில் சுனாமி வரும்போது எதுவும் நடக்கல, வெள்ளம் வரும்பொழுது நவீன ஊடகங்கள் தான் உதவிச்சினாரு. அந்த வெள்ளத்தில் அகப்பட்டவர்களில் நானும் ஒருவன். சென்னையில் 2 நாளா கரண்ட் இல்லைங்க. உங்க நவீன ஊடகம் எந்த ஊடகம் ஒர்க் பண்ணுச்சு? செல்போன் ஒர்க் பண்ணல. எதுல நீங்க பார்ப்பீங்க? நான் என்ன செய்தேன், என்னுடைய வீட்டில் கடிகாரத்தில் இருந்த செல்லை கழட்டி வீட்டில் இருந்த அது ரேடியோல, சின்ன ரேடியோல அந்த செல்லை மாட்டி செய்திகளை கேட்டேன். ஆக அந்த நேரத்தில் கூட வானொலி என்கிற பாரம்பரிய ஊடகம் தான் எங்களுக்கு சொல்லித்தது, உதவியா இருந்தது. அதுல அவர் சொன்னது இன்னொரு விஷயம், தலைப்பு வந்து மாற்றங்களை உண்டு பண்ணுவது எது, அதிலும் நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். மோசமான மாற்றங்களை, அதாவது மகன் பின்னால் அப்பா ஓடுகிற மாற்றம் தேவையில்லை, அப்பாவின் பின்னால் மகன் ஓடுகிற மாற்றம் தான் தேவை. விஸ்வநாத தாஸ்னு ஒரு நடிகருங்க மதுரையில். அவர் 1 வருடம் தேசபக்தி பாடல்களை பாடினார் என்பதற்காக 1 வருடம் சிறையிலே இருந்தார். அது மட்டும் இல்ல, அவர் முருகன் வேஷத்தில் நடித்து கொண்டிருக்கின்ற பொழுது மேடையில் கைது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. முருகன் வேஷத்தில் கைதான விஸ்வநாத தாச நமக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு தெய்வானைக்கு தெரியாம இருக்கலாமா? அவர் அந்நேரம் வள்ளி கூட இருந்தாரா?
ஆக நாடகங்களின் மூலம் இங்கே கொண்டு வரப்பட்டிருந்த மாறுதலை கொஞ்சம் கூட, அது எள்ளளவு கூட நீங்கள் எட்ட முடியாது, மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் அண்ணாவுடைய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்தை பார்த்துவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் 100 கூட்டங்களில் பேசுவதால் கிடைக்கக்கூடிய பலனும் அண்ணாதுரையின் இந்த ஒரு நாடகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலனும் ஒன்றுதான். இங்கே இருந்துதான் நம்ம எழுத்தாளர் பாலகுமாரன் அந்த டயலாக் எடுத்தாரு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது பெரியார் டயலாக். தமிழ் சினிமாவின் எத்தனை பாடல்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றன. குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் எறா இருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது. சமையலெல்லாம் கலக்குது, சமத்துவத்தை வளர்க்குது, சாதி சமய பேதமெல்லாம் சோத்தை கண்டா பறக்குது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சமூக தத்துவத்தை, சமூகத்தினுடைய மாற்றத்தை சினிமா பாடல் சொல்லுகிறது. ஏன்னா அதுதானே போய் சேர்கிறது. பார்வை இழந்தவர்களால் பத்திரிகைகளை வாசிக்க முடியாது என்பது பொய். பத்திரிகைகளை வாசிக்காதவர்கள் தான் பார்வையை இழந்து விடுகிறார்கள் என்பதே இல்லை. ஆக அது தெருக்கூத்தாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், அந்த ஊடகங்கள் சாதித்த சாதனையை ஒருபோதும் இனி வரக்கூடிய எந்த ஊடகத்தாலும் சாதிக்க முடியாது என்பதை சொல்லி, எப்பொழுதுமே பாரம்பரிய விஷயங்களை ஆதரிக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்கள் பாரம்பரியத்தை ஆதரிப்பார் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசிட்டு வந்தாரு, குணங்கடிச்சிட்டாரு. அதுல முதல்ல என்னை பத்தி சொன்ன கவிதையை மட்டும் தள்ளிடுறேன். நல்ல செய்திகளை சொல்லியிருக்கார். புரட்சிக்கு வித்திடுவது அப்படின்னு சொன்னா நாடகம்தான், திரைப்படம் தான். அதில் யார் யார் என்னென்ன செய்திருக்கிறாங்க வரிசை அடுக்கியிருக்கார். ஒரு தரமான பேச்சாக வச்சுருக்கார். இப்போ அந்த நெருக்கடி ஆயிடுச்சு. இப்போ ஜாம்பவான்கள் வரணும். வாங்க. நடுவரையா அவர்களை எனக்கு முன்னால் அன்பு சகோதரர் நெல்லை ஜெயந்தா பேசினார். பூக்களை பற்றி ஒரு கவிதையை சொல்லுகின்றார். பூ, அது கழுத்தில் பூ இருந்தால் வேட்பாளர், காதில் பூ இருந்தால் வாக்காளர். சொன்னாரா இல்லையா சார்? பிரமாதம். என்ன, ஒரு 30-35 வருஷம் முன்னாடி வந்த கவிதை. இன்னைக்கு வாக்காளராயிருந்தாலும் சரி, வேட்பாளராயிருந்தாலும் சரி, கழுத்துலையும் பூ கிடையாது, கையிலையும் பூ கிடையாது, காதலையும் பூ கிடையாது, துட்டு. அப்புறம் நாங்க 3 பேர் சைத்தான்றாங்க, இருந்துட்டு போறோம். என்ன செய்வது? நீங்க 3 பேர் தேவதூதர்களா? உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள். பார்த்தோமே, செருப்பு தான் இருந்தது. ஜெயந்தா சார் சொல்றாரு, மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்க வேண்டும். மகனின் பின்னால் அப்பா ஓடுவது நல்ல மாற்றம் இல்லை. எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்க சார்? இந்த மண்ணிலே முருகன் என்கின்ற மகனின் காலடியில் சிவபெருமான் என்ற தகப்பன் உட்கார்ந்து எனக்கு மந்திரத்தை நீ சொல்லிக் கொடு என்று கேட்ட மண் இது. முருகன் வேஷம் போட்ட விஸ்வநாத தாஸ் தெரியுது, ஆனா முருகன் சொன்ன பாடத்தை ஜெயந்தாவுக்கு தெரியல. காலங்கள் மாறி வருகிறது என்பதை புரிந்து கொள்ளாமலே சினிமாவை பத்தி சொன்னீங்க. அந்த பாட்டு ஒண்ணு, அந்த படம் பாபுன்ற படங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் 60 வருஷம் ஆச்சு. இப்பதாம்மா போட்டான், போன வாரம் போட்டாமா. சார், உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவ்வளவு அழகான பாடல், சமையல் எல்லாம் ஒன்னா கலக்குது, ஜாதி எல்லாம் போயிடுச்சுன்னு பாடி எவ்வளவு நாள் ஆச்சு? 60 வருஷம் ஆச்சு. ஜாதி மாறிச்சா சார்? அது எப்படி மாறும்? அப்போ உங்களுடைய பாரம்பரிய ஊடகங்களிலிருந்து, சினிமாவிலிருந்து தெரித்து வந்த கவிதைகளால் 60 வருஷத்துல சமுதாய மாற்றம் நடக்கவே இல்லைன்னு நாங்க 3 பேரும் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. பாடல்கள் இருக்கிறது, மாற்றங்கள் நடக்கவில்லை. அப்போ அந்த ஊடகத்தினால் தான் மாற்றங்கள் வரும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? ஒரு வார்டு கவுன்சிலர் கிட்ட கூட நாம போய் நின்று பேச முடியாது சார். அப்படியே பேசினாலும் ஜாலியாலாம் பேச முடியாது. ஆனால் சோசியல் மீடியா நமக்கு எந்த பெரிய சொத்தை கொடுத்திருக்கிறது என்றால், அத்தனை பேரும் எந்த பதவியிலே இருக்கிற பெரிய மனிதரோடும் கூட பேச முடியும் என்கின்ற தொடர்பை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய மீடியா ஒன் வே டிராபிக், எங்களுடைய மீடியா இரு பக்கமும் போய் வரக்கூடிய சாலை. எது உங்களுக்கு வேண்டும்? எது மாற்றங்களை கொண்டு வரும்?
சார் முன்னாடிலாம் போலீஸ்காரர் வந்து பைக்கில் போகிற ஒரு ஆளை பிடிச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று கேஸ் எழுதுவார், இல்லை ஒரு நெகோசியேஷன், ஒரு பேரம் நடக்கும். இன்னைக்கு என்ன சார் நடக்குது? பைக்கில் வர ஒரு ஆளை போலீஸ்காரர் பிடிச்ச உடனே இறங்கி அந்த ஆளு ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டே நிற்கிறார். போலீஸ்காரரும் தன் ஃபோனை எடுத்து தன்னுடைய ஃபோன் கேமராவையும் ஆன் பண்ணிக்கிட்டு நிற்கிறார். இவர் தப்பா வந்தாரு என்று காண்பிப்பதற்காக அவர் படம் எடுக்கிறார். இவர் காசு கேட்பாரான்னு பார்க்கறதுக்காக அவர் படம் எடுக்கிறார். என்றால் அதிகாரம் என்பது பதவியிலே இருந்தவர்கள் கையில் என்ற நிலையை மாற்றி இன்றைக்கு சாமானியன் கையிலே அதிகாரத்தை ஒரு செல்போன் கொண்டு வந்திருக்கிறது என்றால் நவீன ஊடகங்கள் செய்த மகத்தான சாதனை அதுதான். நான் முக்கியமான ஒரு மாற்றத்தை பற்றி இப்ப சொல்ல போறேன். மகத்தான மாற்றங்களை கொடுத்த மனிதர் என்கின்ற விருது கிரேட்டா தன்பர்க் என்கிற வெறும் 16 வயசு பச்சை குழந்தைக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணிச்சுன்னா, உலக தலைவர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பொண்ணு மைக்க பிடிச்சு பேசுது அவங்களை பார்த்து, எங்களை போன்ற குழந்தைகளினுடைய நாளைய உலகத்தை நீங்கள் சீரழித்து விட்டீர்கள். மலைகளில் இருக்கிற பனி உருகி விட்டது, நதிகள் இறந்து விட்டன, காற்றிலே மாசு பரவி விட்டது, இந்த உலகத்தினுடைய சுற்றுச்சூழலை முழுவதும் கெடுத்து விட்டு பணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஹவு டேர் யூ என்று கேட்கிறேன். இந்த வார்த்தை அந்த பொண்ணு யூஸ் பண்ணுதுங்க, ஹவு டேர் யூ. என்ன துணிச்சல் உங்களுக்கு! யாரை பார்த்து? உலகத்தினுடைய அத்தனை தலைவர்களை பார்த்து 16 வயசு குழந்தை பேசுது சார். அவ பேசின அந்த படம் வந்து அப்படியே வைரலா போகுது. உலக நாடுகளிலிருந்து 30 லட்சம் இளைஞர்கள் உலக நாடுகளிலிருந்து தெருவிலே இறங்கி போராடுகிறார்கள். எதற்கு? இந்த உலகத்தை இளைஞர்களான எங்களுக்கு திரும்பிக் கொடுங்கள் என்று இளைஞர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இது எதனால் நடந்தது என்றால் சோசியல் மீடியா இது கொடுத்த வரம். இது நம்முடைய குடும்பங்கள்ல அம்மா மேல ரொம்ப நம்ம எல்லாருக்கும் அன்பு உண்டு, எல்லாருக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மாவுக்கு அங்கீகாரமே நம்ம குடும்பங்கள்ல கிடையாது. இன்னைக்கு வச்சுட்டு அவன் புளி குழம்போ, ஐயோ எப்படித்தான் அப்பா இதை சமாளிக்கிறார், இப்படித்தான் அந்த அம்மாவுக்கு அங்கீகாரம் வீட்டில் இவ்வளோ கம்மி. ஆனால் இந்த அம்மா என்ன செய்வாங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பிளாக் ஆரம்பித்து அதில் தனக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பு ஒரு 10 போட்டு அந்த சமையல் குறிப்புகளை ஒரு 5000 பேர் படிக்கிறாங்கன்னா வீட்டிலேயே அவர்களுக்கான மரியாதை உயரும். இதுதான் சோசியல் மீடியா வீட்டிலே இருக்கிற அங்கீகாரத்தையும் மரியாதையையும் இழந்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் வாய்ப்பு, சந்தர்ப்பம். பாரம்பரிய ஊடகம் அப்படியே நன்மையே பொழியிற மாதிரி அடுத்து வரவர் பேச போறார். அதுக்குள்ள ஏமா இந்த அவசரப்படுறீங்க? தவறுகள் என்பது இரு பக்கத்திலும் இருக்கும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். சோசியல் மீடியால தவறுகள் இல்லையா? இருக்கு. அப்ப கண்ட்ரோல்ஸை கொண்டு வாங்க, நெறிமுறைகளை கொண்டு வாருங்கள். அது இப்போதான் எந்திரிக்கிற குழந்தை, அது அதை வரைமுறைப்படுத்த வேண்டுமே தவிர அதனுடைய சிறகுகளை தயவு செய்து நீங்கள் கத்தரித்து விடாதீர்கள் என்பதை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சோசியல் மீடியா நமக்கு கொடுத்திருக்கிற 2 பெரிய விஷயம். நம் தனிமையை போக்குகிறது. 2வது, கருத்து என்பது மேலிருந்து கீழே வருவது அல்ல, அது கீழிருந்தும் மேலே போக முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருப்பது சோசியல் மீடியா தான். இதனுடைய வீச்சு, இதனுடைய விரிவு, இதுதான் நாளைய சமூகத்தினுடைய பொலிவு. நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்களுக்கான ஒரு சரியான ஆவேச பேச்சு, இந்த ஊடகத்தை எப்படியெல்லாம் தூக்கி நிறுத்தலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரை ஒரு சாடி அவர் ராஜா அப்ராணியாக உட்காந்துருக்காரு. அவரை ஒரு பாடுபடுத்தி எந்த மாதிரியெல்லாம் கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறாங்க. வாங்க ராஜா, வாங்க. அந்த அணியிலே திருமதி பாரதி அவர்கள் மிகச் சிறப்பாக பேசினார். அந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு தனித்திறமை வேணும். ஆனால் போகிற போக்கில் வீட்டில் ஒரு அம்மாவுக்கு இல்லாத மரியாதை சமையல் குறிப்பை சோசியல் மீடியாவில் போட்ட உடனே வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, 30 வருஷமாக அந்த அம்மா வீட்டில் சமைச்சு போட்டப்போ கிடைக்காத மரியாதை ஒரு சமையல் குறிப்பை போட்டோன்னே வருதுன்னா, சாப்பிட்டவங்க எவனுமே பாராட்டாம கற்பனை பண்ணவனெல்லாம் பாராட்டிறான். சமைச்சு போடும்போது ஒழுங்கா போட்டிருந்தா அப்பவே பாராட்டி இருப்பாங்க.
கிரேட்டா தன்பர்கை பற்றி சொன்னாங்க. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிற இடத்துல எவ்வளவு துணிச்சல் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அவங்க பேசி முடித்து அவங்களுக்கு இப்போ விருது கொடுத்துருக்கு, த கிரேட் பர்சன் ஆஃப் த இயர். அது கொடுத்தது டைம் பத்திரிக்கை. பாராட்டு ஒரு பாரம்பரிய மீடியா தான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் மறைச்சிட்டீங்களம்மா. விருது இங்கிருந்து வாங்கிக்குவாங்களாம், பேரு அங்கிருந்து கொடுப்பாங்களாம். சோசியல் மீடியா தனிமையை போக்குகிறது. நாங்க இல்லை, அது மனிதர்களை தனிமைப்படுத்துகிறது. தனிமையை போக்கல. இப்ப நான் படிக்கிற பேப்பர் நான் படிச்சு முடிச்சோடனே என் பையன் படிப்பான். நான் பார்க்கிற சீரியல் குடும்பமா உட்காந்து சன் டிவியில பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் சோசியல் மீடியாவில் நான் எதை பார்க்குறேன்றது என் வீட்டில் இருக்கிற எவனுக்கு தெரியாது. போலீஸ்காரர் தான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். எந்த ஐபிஎல் இருந்து எவ பார்த்தான்றத அவர் சொல்லிட்டு இருப்பார், வரப்போகுது அப்படின்னா. சோசியல் மீடியா நம்மை தனிமைப்படுத்துகிறது. முன்னாடியெல்லாம் ஒருவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து, அதெல்லாம் உண்மைங்க. நான் அந்த துறையில் எனக்கு கொஞ்சம் அறிமுகம் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு சின்ன பசங்க குறும்படம் எடுத்த உடனே பெரிய பெரிய நடிகர்களோடு அவங்க போய் டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், குறும்படம் எடுத்து தான் நீ புகழ் பெற்றிய, அடுத்தடுத்து குறும்படமாகவே எடு. சோசியல் மீடியாலே வாழ்ந்துட்டு போ. நீ எதுக்கு இப்போ இந்த பாரம்பரிய சினிமாவுக்கு ஏன் போற? அங்கே போகணும்னு தானே இதை எடுத்தோம். இது அரிச்சுவடி, இது வாழ்க்கை. இது எல்லாத்தையும் விடுங்கய்யா. இவ்வளவு மாஞ்சி 3 பேர் எதில் பேசுகிறாங்க? சன் டிவியில் பேசுகிறாங்க. உலகெங்கும் இருக்கிற சன் டிவி ரசிக பெருமக்களே, ஏன் நீங்கள் ஒரு யூடியூப்பில் பேச வேண்டியதானே? பொங்கல் அன்னைக்கு யூடியூபா தெரிய வேண்டியதானே? சன் டிவியில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, இப்படித்தான் பேசணும். அதுக்கப்புறம் தெய்வானை அம்மா அவரவர் யூடியூப் சேனலில் கைப்பக்குவம் கை மருத்துவமெல்லாம் போடுறானா. சார் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு வைங்க, ஒரு யூடியூப்பில் போய் பாருங்க, 3 நாளில் தீர்ந்து விடும் ஒரு ஆள் சொல்கிறாரு. இதற்கு மருந்தே தேவையில்லைன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. நடந்தே என்கிட்ட வாங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. நடந்தே போயிருங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். கடைசியில் நீங்கள் சேனல் பார்த்து கண்ணு கெட்டு போகுமே தவிர டயபெட்டிஸ் போகாது. சார் 1-2 நல்ல விஷயங்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. ரயிலில் காப்பாற்றிருக்கிறாங்க. அது மாதிரி பாரம்பரிய ஊடகம் பண்ணதே இல்லையா? கொத்தடிமைகளாக இருந்த எத்தனை பேரை பாரம்பரிய ஊடகங்கள் பத்திரிகைகள் எழுதி மொத்தமாக திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. எத்தனை அவலங்களை தோலுரித்து காட்டியிருக்கிறது. எத்தனை ஊழல்களை இந்த மண்ணிலே வெளியே கொண்டு வந்து ஆட்சிகளையே மாற்றி இருக்கிறது பாரம்பரிய ஊடகம் இல்லையா? 1-2ங்க. எழுத்தாற்றல், மொழி ஆற்றல், இது எல்லாமே சோசியல் மீடியாவில் தேவையில்லைங்க. பத்திரிகையில் தலையங்கம்னா என்ன? நீங்கள் அதை படித்து பார்க்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் படிக்கிறதுலன்றாங்க. அதான் எங்கள் வருத்தமே. அடுத்து வருகிற தலைமுறைக்கு எழுத்து என்பதை இல்லாமல் போகிறது. அதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீர்கள். இது நல்ல மாற்றமா என்ன? சோசியல் மீடியாவில் எழுதுறது அவசியம் இல்லை, வார்த்தை சுத்தம் இல்லை. சேஷாத்திரிக்கு ஒரு பெரிய வருத்தம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சோசியல் மீடியாவை தப்பா பேசினதன் பாவம் என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு. அதனால கொட்டலை, சோசியல் மீடியாவை காதில் மாட்டி கண்ணில் வச்சுக்கிட்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்ததுனால, தூங்குற நேரம் தூங்காமல் சாப்பிட்ற நேரம் சாப்பிடாமல் இருந்ததுனால கொட்டி போச்சு. காந்திஜி அவருக்கு மட்டும் அந்த 4G மொபைல் இருந்தால் எத்தனை பேர் பார்த்துருப்பார்கள். உடனடியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்திருக்கும். காந்திஜி ஒருவேளை அந்த காலத்தில் அப்படி ஏதாவது சோசியல் மீடியாவில் பேசியிருந்தாருன்னு வைங்க, அவர் பேசாத ஒன்று அவர் தலைப்பாக போட்டு, அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கும் தலைப்புக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒரு இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. கிழி என்று கிழிக்கிறார். நாரடிக்கிறார், பங்கம் பண்ணுகிறார்.
உள்ள பார்த்தா அவர் அப்புறாணியா பேசியிருப்பாரு. அவரு ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு, அதுக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கு சம்பந்தமே இருக்காது. அதை தூக்கி இதுல போட்டு அதான் ட்ரெண்டிங்கா. கொடுமை பண்றீங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, யாராவது ஒரு கருத்து சொல்லி அது பாராட்டு பற்றா அது அவர் கருத்து ஆயிடுது. பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வேற சொல்லு. அட்மின்ட்ட கேள்விதான். அட்மின்ட்ட அதுல இன்னொரு விஷயம் அவர் தம்பி சொன்னாரு, இவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள்லாம் நான் கைலாசாவில் இருந்தா வர்றீங்க. வேற அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது நமக்கு அவசியமும் இல்லை, நமக்கு அங்கே பாஸ்போர்ட் கிடைக்காது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அப்படி ஒரு நாடு எங்கே இருக்கு தெரியுமா? எங்கேருந்து அந்த பதிவு வருது தெரியுமா? ஏன்னா காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு, கோர்ட்டு பிடிக்க சொல்லுது. ஆனாலும் பதிவு டெய்லி வருதுன்னா என்ன பெரிய சமூக மாற்றம் பார்த்தீங்களா? அது எங்க இருக்கோம்னே சொல்லாம டெய்லி கூப்பிட்டு கலாய்க்கிறதுக்கு ஒரு சோசியல் மீடியா உதவுதுன்னா, இதை உருவாக்கிட்டு 3 பேர் எங்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் தேவதூதர்களான்னு வேற கேட்குறீங்க. என்னமோ தம்பி ஒரு விஷயம் சொன்னார். எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து கழிப்பறை இல்லைன்னு சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணாங்களா, உடனே கலெக்டர் வந்து அதை கட்டி கொடுத்தாராம். கழிப்பறை கட்டுறது, ரோடு போடுறதெல்லாம் கடமை. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, இப்போ திரும்பி போகும்போது வரிசையாக சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணிட்டே போங்க. போட்டுட்டு சேஷாத்திரியை டேக் பண்ணுங்க. நாளை காலையில் இந்த ரோடு போடலைன்னா சேஷாத்திரியை வந்து பிடிங்க, அவர் வந்து ரோடு போடுவார். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாரதி மேடம் சொன்னாங்க, இப்போதுதான் வளர்கிற குழந்தை இது அப்படின்னாங்க. உண்மையிலேயே சமூக மாற்றத்தை பெரியவர்கள் நினைத்தால் கொண்டு வர முடியுமா, குழந்தை நினைத்தால் கொண்டு வர முடியுமா என்பதை மன்றம் முடிவு செய்யட்டும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு பக்கம் நவீன ஊடகம், இன்னொரு பக்கம் பாரம்பரிய ஊடகம். கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இது. ஏன்னா பிள்ளையை வேண்டாம் என்று தகப்பன் சொல்லுவானா? இது பெற்றது தான் இந்த குழந்தை. இதை வேண்டாம்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஏனென்றால் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் அது இருந்தே தான் தீரும், தடுக்க முடியாது. ஒரு காலம் நாடகத்தின் மூலமாகத்தான் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த மண்ணிலே உருவாக்கினார்கள். வீதி வீதியாக நாடகங்கள் எழுந்தன. ஆனால் அந்த நாடகமே தடுமாறி போனதற்கு காரணம் திரைப்படம். அப்போ ஒரு ஊடகம் இன்னொரு ஊடகத்தை கொஞ்சம் தள்ளிவிடுவதும் உண்டு. அதுபோலவே இந்த ஊடகம் வந்துச்சு பாருங்க. இது வந்த பிற்பாடு எவனும் இப்போ கடிதம் எழுதுறதே கிடையாது. இப்போ நம்ம காகிதமாக போடுறோம், ஒரு டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் ஆகி போச்சியா, போஸ்ட் ஆஃபீஸு. அப்படின்னா ஒன்று புதிதாக பிறந்த போது பழைய ஒன்று அழிந்து போவது என்பது வழக்கம்தான். இது புதுசாக பிறந்திருக்கு. என்ன பிரச்சனை? இது மாற்றம் உண்டாகிறதா, இது மாற்றம் உண்டாக்குகிறதா? எதற்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது? அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஒன்று சொல்கிறேன், சிக்காகோ நகரத்தில் ஒரு சாதாரண மனிதர் போய் நின்றார். அவர் எழுந்து நின்று பேசிய பேச்சு இருக்கிறது பாருங்க. சகோதரர்களே சகோதரிகளே என்று சொன்ன அவர் சொன்ன வாக்கியம் இருக்கிறது, அது என்ன அசைத்ததுன்றீங்க. அந்த அசைப்பை அன்றைக்கு இந்த பத்திரிகைகள், அமெரிக்க பத்திரிகைகள் என்னை செழிய காரியம் இருக்கே, அதுதான் அத்தனை பெரிய சீர்திருத்தத்தை, மாற்றத்தை உருவாக்கியது. அப்படின்னா இது எத்தனை பெரிய மாற்றங்களை உருவாக்கிய ஒரு இடம். இதில் நேற்று வந்து இந்த பச்சா சொல்லலாமா அப்படின்னு இவங்க கேட்குறான். புதுப்படியாக பார்த்தா இவர்களுடைய சாதனையை இவங்க எடுத்த உடனே ஜல்லிக்கட்டுன்றாங்க. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டையும் கூட என்ன செஞ்சான், பத்திரிக்கைகள் இன்னும் போடவே இல்லையா, பக்கம் பக்கமாக போட்டானியா பத்திரிக்கை. சில ஆட்கள் சில தொலைக்காட்சிகள் போய் அவங்க இப்போ கேமராவை அங்கேயே வச்சுட்டாங்களே. என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிடுறையா, இவர்களுக்கு விதிகள் இருக்கு. இவங்க சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அரசுக்கு கட்டுப்பட்டவங்க. இன்னதான் செய்ய போகிறோம் என்ற ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறாங்க முன்னாடி. உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்கு?
இன்னும் கிடையாது. இது இன்னும் விதிகளே இல்லாதது ஒன்று. அப்போ விதி இல்லாததுன்னா அது எந்த நேரம் எங்கன பிராண்டும்னு சொல்ல முடியாது. ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? ஆபத்து இருக்கு. ரெண்டாவது, இதில் எது போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன போடுறானோ அதை பார்க்குறவனுக்கு மட்டும்தான் தெரியும். பிரச்சனை என்ன அப்படின்னா, நவீன ஊடகங்கள் குழந்தையாகவே இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, தனி மனிதனை பெரிதுபடுத்துகிற விவகாரங்களாக இருக்கு. இவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் சொல்ல முடியும். இவர்களை திருத்துவதை பற்றி அல்ல, சமூகத்தை திருத்துவதை பற்றி அல்ல. இவனுக்கு தேவை இவன் நினைக்கிற செய்தி அதில் ஏற்றணும், அவ்வளோதான். அது தனிமையாக இருக்கின்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க. அதனால் ஒரு சமூக மாற்றம் வந்து விடாது. இந்த சமூகத்துக்குள் ஒரு ஒட்டுமொத்தமான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், மனித சமுதாயத்தை நேர்மையான சமூகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரே ஒரு சாதனம் இப்போதைக்கு பாரம்பரிய ஊடகங்களுக்கு தான் இருக்கின்றன. நவீன ஊடகங்களை தள்ள வேண்டியதில்லை, அது பின்னே வரலாம் என்று சொல்லி முன்னே போகின்ற தகுதி, தலைமை தாங்கி செல்கின்ற தகுதி பாரம்பரிய ஊடகங்களுக்கு தான் உண்டு என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.